பிரைஸ் லார்ட். இந்த விபிஎஸோட தலைப்பு என்ன? ஹைவே டு ஹெவனில். இதில் எங்களோட சீனியர் கிளாஸில் எங்களுக்கு உறுதியான விசுவாசங்கிற டாப்பிக்கில் எங்களுக்கு ஒரு உவமை எடுத்தாங்க. விசுவாசம்னு சொன்னால் நமக்கு யார் ஞாபகம் வரும்? ஆபிரகாம் தாத்தா. அவர் என்ன சொல்லுவாங்க? விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா அவர் என்ன பண்ணுவார்? விசுவாசத்தை காத்திருந்து அவர் கேட்டதை பெற்றுக்கொண்டார். அதே போல் இந்த இதில் லூக்கா 18:1-8 ஏசப்பா என்ன உவமையை சொன்னார்னா, ஒரு விதவையும் ஒரு நியாயாதிபதியை பற்றின உவமையை ஏசப்பா சொன்னார். அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவனாமா, அவன் ரொம்ப கடவுளுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாத ஒருத்தனாக இருந்தானாமா. கடவுளுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனுக்கும் மதிக்க மாட்டான். அப்படி இருக்க ஒரு நியாயாதிபதிக்கிட்ட ஒரு விதவை என்ன பண்ணுறாங்க? திருப்பி போகிறாங்க. ஷோ, எல்லோரும் கதை கேட்க பிடிக்குமா பிடிக்காதா? இப்போல்லாம் கேட்கணும் அமைதியாக. திருப்பி போகிறாங்க. என்ன கேட்குறாங்க? எனக்கு நியாயம் செய்யுங்க, எனக்கு ஜஸ்டிஸ் வேணும், எனக்கு ஒருத்தன் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கான், அவன்கிட்ட எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அந்த நியாயாதிபதிக்கிட்ட அந்த விதவை கேட்டுக்கிட்டே இருக்காங்களாமா. ஆனால் அந்த நியாயாதிபதி செஞ்சானா? அவன் செய்யவே இல்லை. அவன் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணலையாமா. ஆனாலும் என்ன பண்ணாங்க? இவங்க விடாமல் திரும்பி போய் கேட்டாங்க. அப்போ என்னாச்சு? ஒரு நாள் அந்த நியாயாதிபதி, இந்த அம்மா என்னை திருப்பி தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது, இது நான் சொன்னாலும் போகவே மாட்டேதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதை அந்த நியாயாதிபதி செஞ்சுட்டாங்களாமா. இதுலேருந்து ஏசப்பா என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரி பொறுமையாக இரவும் பகலும் நம்ம ஏசப்பா கிட்ட கேட்குறவங்களுக்கு ஏசப்பா நீடிய பொறுமையாக இருந்து பதிலளிப்பேன், நியாயம் செய்வேன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? நிறையா டைம் நம்ம கேட்போம்ல, தம்பி நீ கேட்பியா ஏசப்பா கிட்ட வேணும்னு? என்ன வேணும்னு கேட்ப? ஏதாவது கேட்பல்ல, எனக்கு பொம்மை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்பல்ல. கேட்டோன்னே கிடச்சிருமா? கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். ஏசப்பாட்ட திருப்பி நம்ம ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணி நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். ஏசப்பா எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவசரப்படக்கூடாது. ஏசப்பா தர வரைக்கும் அவர் நமக்கு எப்போ வேணுமோ அப்போ தருவார். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையாக காத்திருந்து ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ப்ரேயர் பண்ணோன்னா நம்ம கேட்குற விஷயங்கள் கிடைக்கும். ஏசப்பா என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரி மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசமாக இருக்கவங்களை காண்பேனோ அப்படின்னு சொல்கிறாரு. மனுஷகுமாரன் யார்? நம்ம இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக பூமிக்கு நமக்காக நம்ம பாவங்களுக்காக மரித்து சிலுவையில் தொங்கி ஏசப்பா என்ன பண்ணார்? பரலோகத்துக்கு போனார், உயிர் தெழுந்தார். திருப்பி அவர் நமக்காக வருவார், நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வருவார். அப்போ என்ன கேட்குறாரு? நம்மளாம் விசுவாசமாக இருப்போமான்னு கேட்குறாரு. நம்மளாம் விசுவாசமாக இருப்போமா? குட். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ப்ரேயரில் காத்திருந்து நம்ம விசுவாசமாக இருக்கோம். ஒரு வசனம் இருக்குது, 1 பேதுரு 1:7 ஒரு வசனம் சொல்கிறாங்க. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்பட்டு அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காண்பீர்கள். ஏசப்பா வரும்போது என்ன ஆகும்? நம்ம விசுவாசமாக இருந்தால் புகழ்ச்சி கனம் மகிமையெல்லாம் நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுவார்? பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவார். நம்ம படித்தோம்ல, நம்ம எப்படி பரலோகத்துக்கு போகணும்? நேரோ வேல போகணும், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் என்ன ஆகும்? பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவார். உங்கள் எல்லாத்துக்கும் கடுகு தெரியுமா? கடுகு நம்ம அம்மா சமைக்கும் போது போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது எத்தனூண்டா இருக்கும்? குட்டியாக இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும். அது ஏசப்பா சொல்கிறாரு, அந்த கடுகை விட குட்டியாக இருக்குது. அந்த கடுகு விதை அளவுக்கு நம்மக்கிட்ட விசுவாசம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நமக்காக பெரிய அற்புதங்களை ஏசப்பா செய்வார். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். நம்ம விசுவாசத்தில் காத்திருக்கணும். காத்திருந்து ப்ரேயர் பண்ணி நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஓகே, ஆமென்.